இப்போ வந்து குத்து விளக்கு காம்படிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்க பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு சும்மா ரிஹர்சல் பண்ணுறாங்க. இதுக்காக தான் அப்பயே மைக் செட்லாம் நான் விளக்கு ஏற்றும் போது காமிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன ஊற்றுறாங்க. எம்டி ஏரியா. கயிறு மாரி ஏதோ கட்டுறாங்க. அதை
கிஃப்ட் பேக் மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க. கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கப்புறம் 25 வருஷமா இதை சிவனே நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் ஒரு ஈடுபாடோட இதை செய்யுங்க, பக்தி மார்க்கத்தோட செய்யுங்க. தயவு செய்து பூஜையில உட்கார்ந்துக்கோங்க, பேசவே பேசாதீங்க. பத்திரகாளியை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி மதுரை சண்முக சுந்தரம் அவங்க ஃபேமிலி புதுசா தானம் கொடுக்குறாங்க, சேலை கொடுக்குறாங்க. அது அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு எல்லாரும் வாங்கிக்குங்க. ஒரு பொருள் நமக்கு கொடுக்கும் போது அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். அதுதான் சிறந்த பக்தி. எதுவுமே இல்லாம பேசாம வாங்கக்கூடாது. கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு ஒரு கும்பிடு போடுங்க. வணக்கம் சொல்றதே மறந்து போயிருக்கு இப்பெல்லாம். அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி கம்மனை வேண்டிக்குங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. எக்காரணம் கொண்டு பக்கத்துல இருக்கிறவங்க யார்கிட்டையும் பேசாதீங்க. அதே மாதிரி உள்ள இனிமேல் யாரும் வெளியில எல்லா பொருளும் கொடுத்துட்டோம். இந்த குத்துவிளக்கு பூஜையை நடத்துறதுக்கு வருஷம் வருஷம் வெளியூர்ல இருந்து ஆள் வருவாங்க. ஆனா இந்த தடவை நம்ம ஊர்காரப்பிலேயே நடத்துறேன்னு சொல்லிடுச்சு. ஆமா, அதனால பாலசுந்தரி மாணிக்கம் அவங்களுக்கு எல்லாரும் ஒரு கைதட்டு பண்ணி, ஆமா, நல்லபடியா எங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும். ஒரு 3/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கப்பா. ஓகேப்பா, நான் வரேன். முதல்ல பிரதான ஏற்றிட்டு அடுத்து ஆகட்டும். சொன்ன மாதிரி இன்னைக்கு 25வது வருஷமா நம்ம விளக்கு பூஜை நடந்திருக்கோம். இந்த விளக்கு பூஜையில நம்ம முழு மனசோடையும் ரொம்ப அமைதியோடையும் ஒருங்கிணைச்சு வழிபடும் போது நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே அந்த பத்திரகாளி தாயும் பைரவரையாவும் நமக்கு வழங்கி தருவாங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்தந்த இடத்துக்கு அந்தந்த நேரத்துல உரிய நேரத்துல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. யாருக்காவது ஏதாவது பொருள் வராமல் இருந்தாலும் அது உங்களை தேடி வந்துடும். நான் இப்ப என்னென்ன பொருட்கள் வேணும்ன்றத வாசிக்கிறேன். ஏதாவது இல்லாம இருந்தா அந்த இடத்துல இருந்து கை தூக்குனீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு வந்து சேரும். அக்கம் பக்கத்துல பேசாம இருந்தீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா புரியும். மஞ்சள் கயிறு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெய்வேத்தியம், ஊதுபத்தி, சூடம், வெற்றிலை பாக்கு, பழம், மஞ்சள் பிள்ளையார் வந்துகிட்டே இருக்கு. யாருக்காவது வராம இருந்தா கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. தீர்த்தம், எண்ணெய், திரி, தீப்பெட்டி, அக்ஷதை, அர்ச்சனைக்குரிய பூக்கள், அர்ச்சனைக்குரிய குங்குமம், இது அனைத்தும் யாருக்காவது இல்லாம இருந்தா அந்த இடத்துல இருந்து கை தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் வந்துடும். எல்லாருக்குமே அந்த பொருள் வந்துச்சுன்னா பெரிய பட்டியா இருக்குது. மஞ்சள் பிள்ளையார் இருப்பாரு, அவருக்கு ஒரு குங்குமத்தை வச்சிருக்க. மஞ்சள் பிள்ளையார் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அவருக்கு ஒரு குங்குமத்தை வச்சுட்டு ஆணை முகத்தினை இந்தி நிலந்திரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இந்த பூஜையில எந்த ஒரு இடையூறும் வராம இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்களை வழிபடணும். அவங்களுக்கான மந்திரத்தை சொல்றேன், சொல்ல நீங்க திரும்ப சொல்லுங்க. வேயுறு தோழி பங்கன், விடமுண்ட கண்ணன், மிக நல்ல வீணை கடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த நல்ல வீணை கடவி, உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனியாம் பிறந்து முடனே ஆசரு நல்ல அவை
அதற்கு மிகவே. நம்ம இந்த பூஜையில உட்கார்ந்துருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்மளோட குலதெய்வம் தான். எல்லாருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கலாம். நம்ம இந்த நேரத்துல கட்டாரமங்கலம் பத்திரகாளியம்மன் கோயிலையும் பைரவர் கோயிலையும் உட்கார்ந்துருக்கோம்னா அதுக்கு காரணம் அந்த குலதெய்வம் தான். இந்த பூஜையில நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இந்த பூஜையை நல்லபடியா நிறைவேற்றி கொடுக்கணும்னு நம்ம குலதெய்வத்திட்ட உத்தரவு வாங்கிக்கலாம். கண்ணை மூடி யார் யாருக்கும் உங்க குலதெய்வமோ அவங்களை நல்லபடியா மனசுல நினைச்சு வேண்டிக்கோங்க. ஓம் 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 ஓம். இப்ப கோயில்ல இருக்கிற அந்த தாய் விளக்கை ஏத்திட்டாங்க. எல்லாருமே அவங்களோட தீபத்தை ஏற்றலாம். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. 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 ஓம் 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 ஓம். ஓம். என்ன அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்கள். அதையெல்லாம் தூண்டுறதுக்கு ஒரு சத்தம் உதவும் அப்படின்னா அது இந்த ஓம் எனும் மந்திரம் தான். அதனாலதான் அந்த விளக்கு பூஜையில அதிகமா பயன்படுத்துறோம். எல்லாரும் உங்களோட விளக்கை ஏற்றிருப்பீங்க. ஊதுபத்தி இருக்கும், அதையும் ஏற்றி பக்கத்துல வச்சுருங்க. ஊதுபத்தி ஏற்றி பக்கத்துல வச்சுருங்க. நல்ல வாசனையோட நம்மளுடைய விளக்குல அந்த பத்திரகாளி அம்மன் வந்து குடியிருக்க போறாங்க. ஆதிபராசக்தி அம்பிகையை நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கில் பூஜையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை வந்து குடியேற வேண்டும் தாயே எப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே ஊதுபதி ஏற்றினார். சர்வ மங்கள மாங்கல்யே மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பரசார ரசிதம் குமாசூதம் சோக விநாச காரணம் நமாமி நமாமி. எல்லாரும் கண்ணை மூடி கைகளை கூப்பி திருவிளக்கு அகங்கள் சொல்லலாம். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். குளம்போல எண்ணெய் விட்டு ஏற்றினேன் நெய் விளக்கை எந்தன் குடி விளங்க. ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தாம் விளங்க. வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க. மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன். மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன். மாங்கல்ய பிச்சை மணி பிச்சை தாருமம்மா. மாங்கல்ய பிச்சை மணி பிச்சை தாரும் அம்மா. சந்தான பிச்சையுடன் தானங்களும் தாருமம்மா. சந்தான பிச்சையுடன் தாளங்களும் தாரும் அம்மா. பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா. நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா. குதிரைகளை தாருமம்மா. கொட்டகை நிறைய புகழகங்கை தாருமம்மா. பக்கத்தில் நில்லும் அம்மா. நில்லும் அம்மா. அள்ளும் பகலும் என்ற நண்டையிலும் நில்லும் அம்மா. அள்ளும் பகலும் என்ற அன்னையிலும் நில்லும் அம்மா. சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன். சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன். வஜ்ர கீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன். வஜ்ர
பீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முள் பச்சை மாலை கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முள் பச்சை மாலை கண்டேன் கௌரி முடி கண்டேன் தாழை மலராட கண்டேன் சௌரி முடி கண்டேன் தாளை மலர் சூடக் கண்டேன் பின்னல் அழகு கண்டேன் பிறை போல நெற்றி கண்டேன் பின்னல் அழகு கண்டேன் பிறைபோல் நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன் கைவளையில் கலகலவென கனையால் யாழை மின்ன கண்டேன் கைவளையம் கலகலவென கனையாளி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென தொழிக்க கண்டேன் தங்க ஒளியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாலி பீழி கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலால் கண்டேன் மங்கள நாயகியே மனக்குளிர கண்டு மகிழ்ந்தேன் மங்கள நாயகியே மனக்குளிர கண்டு மகிழ்ந்தேன் அன்னையே அருமையே அறிவிறந்து பாருமம்மா அன்னையே அருளையே அறிவிறந்து பாருமம்மா வந்த விளையகற்றி மகாவாக்கியம் பாருமம்மா தாயாகும் முன்பின் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவின் முந்தன் வளரடியில் நான் பணிந்தேன் இந்த திருவிழாவில் இந்த திருவிழா தகவல் மூலமா நம்மளுடைய குத்து விளக்குல அந்த பத்ரகாளியோட ஆடை ஆபரணங்கள் அவருடைய முகம் எல்லாமே ஜொலிக்க நம்ம கண்டிருக்கோம். இப்ப திருவிளக்குக்காக நம்ம ஒரு பாடல் பாடலாம். நல்லா கைகளை கட்டி சத்தமா பாடும்போது தான் அந்த ஆத்தாவை குள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். மங்கள பொருளாம் விளக்கிதுவே மாத வீட்டும் விளக்கிதுவே பொங்கும் மனதால் நித்தமுமே போற்றி வணங்கும் விளக்கிதுவே இருளை நீக்கும் விளக்கிதுவே இன்பம் ஊட்டும் விளக்கிதுவே அருளை பெருக்கும் விளக்கிதுவே அன்பை வளர்க்கும் விளக்கிதுவே இல்லம் தன்னில் விளக்கினையே என்றும் ஏற்றி தொழுதிடவே பல்வித நன்மை பெற்றிடலாம் பாரினில் பிறந்தே விளங்கிடலாம் விளக்கில் ஏற்றும் ஜோதியினால் விளங்கா பொருளும் விளங்கிடுமே விளக்கில் விளங்கும் ஜோதிதனை விமலை என்றே மணந்திடுவோம். திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவி வடிவே திருவிளக்கே தேவி உனக்கு நமஸ்காரம் தேவி உனக்கு நமஸ்காரம். இப்போ நம்ம கலசத்துல தீர்த்தம் வச்சிருப்போம். அந்த தீர்த்தம் வந்து இப்போ வெறும் தண்ணி தான். ஆனா நம்ம இப்ப நாங்க சொல்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லலாம். கங்கை, யமுனை, கைவர், கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி, ஜலஸ்மி, சன்னிதம் குரு. இப்ப சொன்ன இந்த மந்திரத்தினால ஆயிடுச்சு. கைகளை கொஞ்சோடு தீர்த்தத்தை விட்டு அவனோட பூஜை பொருட்கள்ல தெளிச்சுக்கோங்க. பூஜை பற்றின பொருட்களை தெளிக்கிறது மூலமா நம்ம இப்ப எல்லா பொருட்களையுமே புனிதப்படுத்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, அவங்களுக்கு நம்ம நெய்வேத்தியம், அவங்களுக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறோம்னா அது எவ்வளவு அழகா ரொம்ப நேர்த்தியா அவங்களுக்கு பரிமாறுவோமோ அதை நம்ம தூய்மைப்படுத்திக்கிறோம். இப்ப இந்த விளக்கு பூஜையில எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு அந்த ஆத்தாவை வணங்க போறோம். கண்ணை மூடி கைகளை கூப்பி ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அந்தமெல்லாம் பூக்கா இரத்தாளே
புறம்பூ நிலத்தாலே இறந்த காத்தாலே அங்கியில் பாசாங்குசமும் கருப்பு வில்லும் சேர்த்தாலே முக்கண்ணியே சொல்லுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா யாகம் வளர்க்கிறது. யாகம் வளர்த்து அந்த இறைவன் கிட்ட இருந்து எல்லா வரங்களையும் வாங்கிடுவாங்களாம். அவங்க வாங்கும்போது குடும்பத்துக்கும் சேர்த்துதான் வாங்குவாங்க. இருந்தாலும் நம்ம அந்த அம்மா கிட்ட வணங்கி உருகி நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய நலன்களை கேட்கறது அதுக்கு ஈடாகுமா? இல்லை இல்லையா? ஒரு குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் யார் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் தான். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தாயா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், பாட்டி, அங்க இருக்கிற பெண்கள் தான் அந்த வீடையே வந்து நேர்த்தியா கொண்டு போறாங்க. அப்படி இருக்கிற மங்கையர்களாகி நீங்க இறைவனை வழிபடும் போது இந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனை மூலமா வழிபடுறோம் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிற எல்லா வேண்டுதல்களுக்கும் அந்த அம்மன் உடனே பதில் சொல்லுவாங்க. அதற்கான வாய்ப்பு தான் இது. அதை நம்ம முழு முதலா அதை யூஸ் பண்ணிக்க போறோம். எப்படி கோயில் ஐயர் வந்து அம்மனுக்கு நிறைய மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி மக்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தராரோ, நமக்கு ஒரு நடுவில் போஸ்ட்மேன் மாதிரி வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த ஐயரோ பூசாரியோ. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த ஆக்கா கிட்ட நம்மளே அர்ச்சனை பண்ணி நம்மளே பூஜை புனஸ்காரம் பண்ணி வேண்டிய வரங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போறோம் ஊருக்கு போகும்போது. அதுக்கு முதலாக நம்ம பண்ண போற அர்ச்சனை மலர்களால் அர்ச்சனை பண்ண போறோம். அந்த விளக்குக்கான அர்ச்சனை மலர்களை ஒவ்வொன்றா எடுத்து கைகளில் வச்சு, உங்களுக்கு தெரியும் அர்ச்சனை எப்படி பண்ணா முப்பெரும் தேவியரும் கூடியிருக்காங்க அந்த விளக்குல. அப்ப நீங்க மலர்களை காமிக்கும் போது முப்பெரும் தேவியர்களுக்கும் காமிக்கணும். காமிச்சு அந்த அந்த மலர்களை வந்து விளக்கின் அடியில சமர்ப்பிக்கணும். மந்திரம் சொல்ல சொல்ல நீங்க சொல்லிக்கிட்டே அந்த அர்ச்சனை பண்ணலாம். பொருளும் தருவாய் போற்றி, பொருளும் தருவாய் போற்றி, போகமும் திருவும் புணர்வாய் போற்றி, போகமும் திருவும் புணர்வாய் போற்றி, முற்றிரவு ஒளியாய் மிளர்ந்தாய் போற்றி, முற்றிரவு ஒளியாய் பயிர்ந்தாய் போற்றி, மூலகம் நிறைந்திருந்தாய் போற்றி, மூலகம் நிறைந்திருந்தாய் போற்றி, வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருப்பாய் போற்றி, வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருப்பாய் போற்றி, இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி, இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி, ஈரேல் உலகம் ஈன்றாய் போற்றி, ஈரேல் உலகம் ஈன்றாய் போற்றி, பிறர்பயமாக பெரியோய் போற்றி, பிறர்பயமாக பெரியோய் போற்றி, பெரிந்த பெருக்காய் பொழிந்தாய் போற்றி, பெரிந்த பெருக்காய் பொழிந்தாய் போற்றி, பேரருள் கடலாம் பொருளே போற்றி, பேரருள் கடலாம் பொருளே போற்றி, முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி, முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி, மூலகம் கொள்ளும் மூத்தோய் போற்றி, மூலகம் கொள்ளும் மூத்தோய் போற்றி, அளவிலா செல்வம் தருவோய் போற்றி, அளவிலா செல்வம் தருவோய் போற்றி, ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி, ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி, ஓம் எனும் பொருளாய் உள்ளாய் போற்றி, ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி, இல்கெடுத்து இன்பருள் ஏற்றாய் போற்றி, இல்கெடுத்து இன்பருள் ஏற்றாய் போற்றி, மங்கள நாயகி மாமணி போற்றி, மங்கள நாயகி மாமணி போற்றி, பழமை நல்கும் வழியே போற்றி, பழமை நல்கும் வழியே போற்றி, அறமலர் நாயகி அம்மையே போற்றி, அறமலர் நாயகி அம்மையே போற்றி, முக்கச்சுடரின் முதலி போற்றி, முக்கச்சுடரின் முதலி போற்றி, ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி, ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி, சூடாமணியே சுடருளியே போற்றி, சூடாமணியே சுடருளியே போற்றி, இருளித்து இன்பம் ஈவோய் போற்றி, இருளித்து இன்பம் ஈவோய் போற்றி, அருள்பொழிந்து எம்மை ஆழ்வோய் போற்றி, எம்மை ஆழ்வாய் போற்றி, அறிவிற்கு அறிவாய் ஆனோய் போற்றி, இல்லக விளக்காம் இறைவி போற்றி, இல்லக விளக்காய் இறைவி போற்றி, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி, அருமறை பொருளாம் ஆதி போற்றி, அருமறை பொருளாம் ஆதி போற்றி, தூண்டு சுடரணைய ஜோதி போற்றி, சுடரணைய ஜோதி போற்றி, ஜோதியே போற்றி சுடரே போற்றி, ஜோதியே போற்றி சுடரே போற்றி, ஓதும் உள்மொழி விளக்கே போற்றி, ஓதும் உள்மொழி விளக்கே
இருளுக்கும் இல்லற விளக்கே போற்றி சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி சொல்லக விளக்காய் ஜோதி போற்றி பழகான் பல்லக விளக்கே போற்றி விளக்காய் பல்லக்காய் விளக்காய் போற்றி நல்லக நமச்சிவாய எப்படியோ விளக்கே கஷ்டப்பட்டு போற்றி நல்லக நமசிவாய விளக்கே போற்றி ஓப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி உணர்வு சூழ் கடற்கர விளக்கே போற்றி விளக்கே போற்றி உள்ள தகழி விளக்கே போற்றி விளக்கே போற்றி மணப்படம் உலகை விளக்கே போற்றி படர்ந்தாய் விளக்கே போற்றி உயிரினம் தீமைக்கு விளக்கே போற்றி திரைக்கு விளக்கே போற்றி நோக்குவார்க்கு எரிகள் விளக்கே போற்றி இடம்படும் யான தீ விளக்கே போற்றி கற்பனை கடந்த ஜோதி போற்றி கற்பனை கடந்த ஜோதி போற்றி ஆதியாய் நடுவுமாவும் விளக்கே போற்றி ஆதியாய் நடுமாறும் விளக்கே போற்றி அளவிலா அளவுமாவும் விளக்கே போற்றி அளவில்லா அளவாகும் விளக்கே போற்றி ஜோதியாய் உணர்வுமாவும் விளக்கே போற்றி ஜோதியாய் வளருமாகும் விளக்கே போற்றி பிள்ளை பொதுநட விளக்கே போற்றி இல்லை பொருநட விளக்கே போற்றி கருணையே உருவாய் விளக்கே போற்றி அன்னையே உருவாய் விளக்கே போற்றி அற்புத கோள விளக்கே போற்றி அற்புத கூட விளக்கே போற்றி அருமறை சிறத்து விளக்கே போற்றி சிறப்பு விளக்க போற்றி சிற்பர வியோம விளக்கே போற்றி விளக்கே போற்றி பொற்புல நன்றி விளக்கே போற்றி விளக்கே போற்றி உள்ள திவிளை ஒளிப்பாய் போற்றி ஒழுங்காய் போற்றி கண்ணை கரைப்பாய் போற்றி கேளு உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி ஒருவோர் உள்ளத்து ஒளியே போற்றி பெருகு அருள் சரக்கும் பெருமான் போற்றி பெருவரும் சுரக்கும் பெருமாள் போற்றி இருசே இருவினை எரிவாய் போற்றி இருவினை எரிவாய் போற்றி அருவே உருவே அருமுரு போற்றி வீட்டுக்கு ஒரு அண்ணன் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் கேளு நந்தா விளக்கே நாயகியே போற்றி நந்தா விளக்கே நாயகியே போற்றி செந்தாமரை கால் தந்தாள் போற்றி செந்தாமரை கால் தந்தாய் போற்றி தீப மங்கள ஜோதி போற்றி ஜீவ மங்கள ஜோதி போற்றி மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி மதிப்பவர் மணிமுடி விளக்கே போற்றி பாகம் பிரியா பராபரை போற்றி வித்யா பரமனை கைஸ் போற்றி கரெக்டாக 30 மினிட்ஸ் வரும்போது இந்த வீடியோ ஆகம முடிச்சுக்கலாம் முடிவே இதை அமர்ந்தாய் கன்ஃபார்ம்